என் பையனை போய் விஜய் தான் போடுவேங்கிறான். அதுக்காக ஒன்றும் சொல்ல முடியாது, நாங்களாம் பக்கா திமுக காரங்க தான். இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு மாற்றம் வரணும்னு பார்க்குறோம். அது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் நமக்கு அரசியல் அனுபவம் வேணுங்க. எதா இருந்தாலும் இப்போ விஜய்லாம் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் வர்றதை பற்றி ஒன்றும் இது இல்லை, வராங்க, ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விஜய்க்குள்ள அரசியல் அனுபவங்கள் கிடையாது இல்லை. இது ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு சேஞ்சஸ் வேணும். ஆனால் இவர் இப்போதைக்கு வரக்கூடாது, கொஞ்சம் இருந்துட்டு வந்தால் இப்போதைக்கு நம்ம எதுனா இப்போ நாங்கெல்லாம் பக்கா திமுக காரணம் தான் இல்லைங்க. அதுக்கு நாங்கள் மாற்றி ஓட்டு போட வர்றதில்ல. திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பயும் அந்த கட்சி தான். ஒரு கட்டத்தில் புதுசாக தானே இருப்பாங்க, இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தானே வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வருவாங்க. இருந்தாலும் அந்த அனுபவம் நேரம் நம்ம இப்போ டீ கடை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம டீ போட்டுற முடியுமா? எந்த இருந்தாலும் ஒரு அனுபவம் வரணும்ல. இந்தியாவில் நடந்திருக்கு அந்த மாதிரி. தெலுங்கானா கூட கட்சி ஆரம்பிச்சு 9 மாசத்துல முதலமைச்சர் வந்தாங்கன்னா அங்க உள்ள மக்கள் வேற, நம்ம மக்கள் வேற, டக்குன்னு போட்டுறாது. இருந்தாலும் ஒரு இது தாய் கட்சின்னு உள்ள இப்போ வளர்ந்து வர்ற ஜெனரேஷன் சின்ன பிள்ளைங்க ஒரு மாதிரி போட்டுருவாங்க. ஆனா சின்ன பிள்ளைங்களோட பெரிய மனுஷங்க நம்மள மாதிரி உள்ள ஆளுங்க கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. என் பையனை போய் விஜய் தான் போடுவேங்கிறான். அதுக்காக ஒன்றும் சொல்ல முடியாது, நாங்களாம் பக்கா திமுக காரங்க தான். ஆனா மாறும், சொல்ல முடியாது. என்ன நினைக்கிறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அது இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். நானே அப்படி பார்க்க போனானா எடப்பாடி வந்தா தேவையான தான் நானே சொல்லுவேன். ஆனா அவரு ஜெயிப்பாரு நம்பிக்கை இருக்கு. யாரு? எடப்பாடி கட்டாயம் ஜெயிப்பாரு. ஏன்னா பிஜேபி அலையன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கூட்டணி வரலனாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓபிஎஸ் இருந்தாரு, அவர் போயிட்டு என்ன எந்த தாக்கம் வந்துச்சு? ஒன்றும் தாக்கம் வரல. இப்போ செங்கோட்டையன் போனாலும் ஒன்றும் தாக்கம் ஒன்றும் வர போறது இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவர் செஞ்சிருக்காரு. இப்பயே ஒரு மக்கள்கிட்ட போய் கேளுங்க, திமுக காரங்கள்ட்டே போய் ஒருத்தர் கேளுங்க, கரெக்டாக எடப்பாடி தான் நல்லது செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சில டயத்துல வரலாம், சான்சஸ் இருக்கு அப்படின்னுங்கிறது. சரி சார்.